கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 101 3ஆம் வசனம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த வசனம் ரொம்ப நிறைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது நமக்கு. சே நோ டு டிவின்னு போட்டிருக்கேன். டெலிவிஷன் எல்லார் வீட்லேயும் இந்த டிவிங்கிறது ஒன்று இருக்கும், சரிங்களா? பாருங்கள், இது நம்ம ஜென்ரலாக நினைக்கிறோம், ஆதி காலத்துலேருந்து எல்லார் வீட்லேயும் ஒரு டிவி இருக்கிறதுனால இதை டிவியில் வர்றது பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அது ஒன்று என்டர்டைன்மெண்ட் தானே, ஒரு பொழுதுபோக்குக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இந்த டிவியில் ஆக்சுவலி என்ன காட்டுறாங்க? இந்த டிவியில் அசிங்கத்தை தான் காட்டுறாங்க. இந்த டிவியை பார்க்கும்பொழுது தான், ஓ இப்படி இப்படி இருக்குதா, இது போலலாம் டான்ஸ் ஆடுவாங்களா, இது போலலாம் ஆட்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரைக்கும் இந்த டிவி பார்த்து டிவியில் மேக்ஸிமம் டைம், முக்கால்வாசி டைம் இந்த டிவியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம், சரி எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு. இது எல்லாரும் பண்ணுறதுன்றது தான் தப்பு. ஆக்சுவலாக நம்ம தேவனாகிய கர்த்தர் அவருக்கு என்ன பிரியமோ அதை தான் நம்ம செய்யணும். பாருங்கள், ஒன்றே ஒன்று நான் சொல்லிடுறேன். நான் ஒரு சிஸ்டருக்காக ஜெபிக்கும் பொழுது டிவி பார்க்குறது ஒரு பாவம், டிவி பார்க்குறது சாத்தான ஆராதிக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டாருங்க. நான் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேச ஆரம்பித்து இந்த மாதிரியான காரியத்தை சொன்னார். டிவி பார்க்குறதும் சாத்தான ஆராதிக்கிறதும் ஒன்று தான். பார்த்திங்கன்னா அப்போ சொல்லும் பொழுது எனக்குமே அந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான், சரிங்களா? டிவி பார்ப்பேன், டிவியில் சாங்ஸ், மெலடி சாங்ஸ் கேட்பேன், மெலடி சாங்ஸ் பார்ப்பேன், விஜய் பாட்டு பார்ப்பேன், சிம்ரன் பாட்டு பார்ப்பேன், அப்புறம் பார்த்திங்கன்னா சீரியல் பார்ப்பேன். இது போலலாம் நானும் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தவ தான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, டிவியே இனிமேல் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சரிங்களா? டிவி பார்க்கக்கூட சொல்லிட்டாரு. நான் கேபிள் கனெக்ஷனு நான் இது போட்டே எவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சு, எவ்வளோ மாதங்கள் ஆகிடுச்சு. நான் டிவி வந்து சுத்தமாக நிறுத்திட்டேன். நியூஸுக்கு கூட நான் டிவி வைக்கிறது கிடையாது. ஏன்னா டிவி அடுத்து வேறு சேனல் மாற்றுவாங்க, இப்படி எப்படியாவது பார்க்குற மாதிரி அமைஞ்சிரும்னு டிவியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட அங்கே டிவி ஓடிட்டு இருந்தது. இப்போ கீழே என் ஹஸ்பண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆனால் கூட நான் நடந்து போகும்பொழுது எப்படியாச்சும் அதை பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்படி தான் நான் என் வாழ்க்கையை மாற்றிட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை இப்படியாக ஒரு நபருக்காக ஜெபிக்கும்பொழுது கொடுத்துருக்குறாருனா அது எனக்கும் தான். என்னுடைய வாயில் அந்த வார்த்தையை போடுறாரு அப்படின்னாலும் அது எனக்கும் பொருந்துறதான ஒரு விஷயம்தான். நானுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சரிங்களா? அப்போது டிவி அதே போல் மொபைல் ஃபோனில் கர்த்தர் விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கீழ்ப்படினும் செய்யணும். அப்போ தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு பூஜை பண்ணி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஜபம் பண்ணி ஆரம்பிக்கலை. கர்த்தரை முன்ன நிறுத்தி ஒரு படமோ ஒரு சீரியலோ எடுக்கிறது கிடையாது. டோட்டலி வேர்ல்ட்லி திங்ஸ், அருவருப்பான காரியத்தை தான் செய்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை பேர் ஜபம் பண்ணி வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்களா? அந்த படத்தில் என்ன வருது, இந்த சீரியலில் என்ன வருது? கணவன் மனைவி அப்படிங்கிற ரோலு எல்லாமே டூப்ளிகேட், எல்லாமே சித்தரிக்கப்பட்ட கதைகள், அசிங்க கதைகள், அருவருப்பான கதைகள், இப்படி தான் வருது. இதை பார்க்குறது வந்து இதை பார்க்கும் பொழுது இதை பார்த்துட்டே இருக்கோம். ஆண்டவர் திடீர்னு நடுவில் வந்து நின்று நம்மக்கிட்ட கேட்டார்னா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார், நம்ம என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. ஜஸ்ட் சிந்திச்சு பார்க்கணும். இப்போது நம்ம எது செய்யணும், ஆண்டவருக்கு மகிமை நடக்கிற மாதிரி காரியத்தை செய்யணுமே தவிர ஆண்டவர் கேள்வி கேட்குற மாதிரி, ஆண்டவர் நம்மளை அசிங்கமாக நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இப்போ ஆண்டவர் எதுக்காக ஜீவனை கொடுத்தாரு? நமக்காக தான். நம்ம இப்படி போல் நம்ம வந்து அசிங்கத்தை டிவியில் பார்க்குறதுக்கு நம்மளை படைக்கலை, கரெக்டுங்களா? அப்போ ஜஸ்ட் சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவர் சொன்னது உண்மைதான்னு உங்களுக்கே புரியும். அப்போ டிவி பார்க்குறதும் சாத்தானை ஆராதிக்கிறதும் ஒன்று தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு சிஸ்டருக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போது அது எவ்வளோ பெரிய பாவம், அதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய மண்டையில் ஏறினதுனால நான் டிவி பார்க்குறதே நிறுத்திட்டேங்க. என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிட்டு வரேன். ஆனால் அவங்க குழந்தைங்கன்றதுனால தாத்தா பாட்டிலாம் பார்க்கும்போது அவங்க போய் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் என் பிள்ளைங்கக்கிட்ட, இப்படி தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம மாறிக்கணும். கர்த்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதை விட்டுருங்க. தேவனுக்கு பிடிக்கலையா அதை விட்டுருங்க, எதுனாலும் விட்டுருங்க. நம்மளால விட முடியுங்க. இப்போ நான் எத்தனையோ நாட்கள் ஆகிடுச்சு, எத்தனையோ மாதங்கள், எவ்வளோ போயிடுச்சு, நான் பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் தீர்மானித்ததுனால நான் எனக்கு டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டுமே வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக
யாருன்னா பார்த்துட்டு இருந்தால் கூட அது பார்க்கணுன்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா ஆவியானவர் தான் முக்கியம் நம்ம நினைக்கும் பொழுது, அவர் தான் நமக்கு முக்கியம் நினைக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தூர போயிடும், ஆட்டோமேட்டிக்காக தூர போயிடும். அப்போது வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இப்போ ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஒரு அசிங்கத்தை பார்க்குறீங்க, உடனே என்ன ஆகுது? அந்த அசிங்கத்தை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு டிவியில் ஒரு அசிங்கம் போயிட்டுருக்குன்னா அந்த அசிங்கத்தை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக டீனேஜர்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது போல் காரியம் ஒரு விஷயம் போய்கொண்டிருக்குன்னா அந்த விஷயத்தில் வர கதைகள் போலவே ஒரு ஒரு கொலை பண்ணுற மாதிரி, இல்லை திருட்டிட்டு ஓடுற மாதிரி, இது போல் காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது ஓ இப்படிலாம் கூட இருக்கா, நம்மளும் இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு கெட்டு போகிற டீனேஜர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. டீனேஜர்ஸ் மட்டும் கிடையாது, யாருக்குமே ஜஸ்ட் ஒன்று நம்ம இருதயத்தில் சாத்தான ஆராதிக்கிறது ஒன்றா. அப்போ நீங்கள் கடவுளையும் இந்த பக்கம் சேவிப்பீங்க, கடவுளையும் நோக்கி பார்ப்பீங்க, சாத்தானையும் ஆராதிச்சுட்டு இருப்பீங்களா? இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னால் அது மிக மிக வேலிடு. நீங்கள் சர்ச்சுக்கு போகிற ஆட்களாக இருக்கீங்கன்னா, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உண்மையாகவே நேசிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா இன்னியோட டிவியை நிறுத்திடுங்க. சரிங்களா? ஹல்லேலூயா. நான் இது ஆர்டர் கிடையாது, நான் ஒரு சிஸ்டராக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சகோதரி மாதிரி நான் சொல்கிறேன். இதை நிறுத்துறது, சாத்தான ஆராதிக்கிறது அப்படிங்கிறது டிவி பார்த்தா நடக்குது அப்படின்னும் போது அதையே நம்ம செய்யணும். நான் அதனால தான் இதை நான் போதிக்கிறேன் ஆக்சுவலாக. சரிங்களா? இது போதிக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லது நடக்குது, தேவனுக்கு பிரியமாக நடக்குது, பிரியமான காரியமாக மாறுதுன்னு சொன்னால் அதை நான் போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கென்று காரியங்களை நீங்கள் சரி செய்யும் பொழுது, உங்களை நீங்களே பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை வேற மாதிரி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை நான் சொல்கிறது. நீங்கள் ஒரு சில காரியங்களை இப்படி பண்ணி பாருங்களேன். ஏன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வரல, டிவி பார்க்கணுன்றே இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிடுச்சு. அதே போல் உங்களுக்கும் மாறிடும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இவர் நல்லா பாட்டு பாடுறாங்க, இளையராஜா சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ கேட்பேன் நான். புரியுதுங்களா? இப்படியாக அந்த சாங்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், எல்லாமே வல்கர் தான். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மெலடி சாங் கேட்டால் கூட அந்த சாங்கில் வல்கர் வேர்ட்ஸ் தான், அசிங்கமாக ரொமான்டிக் வேர்ட்ஸ் தான், அசிங்கமான ஒரு விஷயந்தான். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு பரிசுத்த உறவு. ஆண்டவருடைய பார்வையில் பிப்ளிக்கலி வேதாகமத்தின் படி கணவன் மனைவிங்கிறது ஒரு பரிசுத்தமான ஜீவியம். ஆனால் அந்த ஜீவியத்தையே கெடுத்து இந்த மாதிரி டிவியில் ஒரு படத்தை எடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா அதற்குரியதான பாட்டு தான். டெலிவிஷனில் நம்ம டிவியில் கேட்குற பாடல்கள் எல்லாம் இது போன்றதான பாடல்கள் தான். இது எந்த வகையில் ஆண்டவருக்கு பிடிக்கும்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ சாத்தான ஆராதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அமைதுன்னு சொன்னால் அதையே நம்ம செய்யணும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. டிவி பார்க்குறதும் சாத்தான ஆராதிக்கிறதும் ஒன்று தான். இது எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. புரியுதுங்களா? இது பைபிளில் இந்த பர்டிகுலர் வேர்டு இல்லைனா கூட பைபிளுக்கு அப்புறம் ஜீவனுள்ள தேவன் அனுதினம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது போல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவருக்கு கீழ்ப்படுகிறது மிக 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 அவசியம். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற ஆட்களாக இருக்கிறீங்கன்னா, சில பேர் போதகர்கள், சில ஊழியர்கள், இவங்கெல்லாம் கூட டிவி பார்க்குறாங்க. புரியுதுங்களா? நான் கேள்விப்படுறேன், போதகர்கள் டிவி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு போதிக்கிறவங்க டிவி பார்க்க வேணாம். ஏன்னா டிவி பார்க்குறது என்னவா இருக்குது? சாத்தான ஆராதிக்கிறதுக்கு சமமாக இருக்குது. சாத்தான ஆராதிக்கிறதும் டிவி பார்க்குறதும் ஒன்று தான். அப்படின்னும் பொழுது ஒரு போதனை செய்கிறவங்களா இருக்கிறோன்னு சொன்னால், அதே போல் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொன்னால் இந்த டிவி பார்க்குறத நிறுத்துறது மிக 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 அவசியம். ஏன்னா அதுக்குள்ளே என்ன காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? எல்லாம் அசுத்த காரியங்கள். பாருங்கள், சாத்தான் எப்படி வழிகள் இருக்கும். சாத்தான் உள்ளே வரத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது. எங்கே இருட்டு இருக்கோ அங்கே சாத்தான் வந்துடும். நீங்கள் இப்போ டிவி பார்க்கும் பொழுது அங்கே அசுத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குன்னா கரெக்டாக சாத்தான் வருவான், உங்கள் மைண்டை கன்றாவியாக மாற்றி விட்ருவான். இப்படி தான் உங்களுடைய சிந்தனைகளை கெடுத்து விட்ருவான். இப்படி தான் நடக்கும். எங்கே இருள் இருக்கோ சாத்தான் அங்கே நிற்பான். அதனால் நம்ம எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கக்கூடாது. சாத்தானை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது. எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் டோர் ஓப்பனாக இருக்கோ சாத்தானுக்குரிய டோரு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும் பொழுது
நீங்கள் சாத்தானுக்குரிய பிள்ளைகளாய் மாறாமல் தேவனுக்குரிய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக எனக்கு ஆவியானவர் இதை குறித்து ஒரு விஷயத்த சொல்லலாம் எப்போத்துலேருந்தோ அது சொல்லணும்னு தோணிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கொடி நன்றி. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். நமக்கு கர்த்தர் தான் எல்லாமே. அவருக்காக தான் நம்ம வாழ்கிறோம், புரியுதுங்களா? அவர் நமக்காக ஜீவனை வாழ்க்கையை கொடுத்து, யேசுவா வாழ்க்கையை கொடுத்தார். ஏசப்பா அவருடைய ஜீவனை ரத்தத்தை நமக்காக கொடுத்துருக்குறார் பொழுது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு டிவியை பார்க்காம இருக்கிறது எவ்வளோ ஒரு முடிஞ்சால் அது அவர் செய்ததில் ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்கிறது ஒரு டிவிங்கிறது 1% கூட கிடையாது. அவருக்காக நம்ம விட வேண்டியதுன்னும் பொழுது அவருக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்வார். எப்போ? நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.